வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் நீர்கொழும்பு சிறை யுவதியின் இதயத்தை உருக்கும் உண்மை கதை. காதலனை நம்பியதால் கை நழுவிய மருத்துவ கனவு. மூத்த பின்னணி பாடகி எஸ் ஜானகி காலமானார். சமூக வலைதளங்களில் பேசு பொருளான சிறை அதிகாரியின் காணொளி. டெங்கு மரணங்கள் 47ஆக அதிகரிப்பு. ஜூலையில் 10,000க்கும் மேற்பட்ட நோயாளர்கள். எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளை தண்டிக்கவே பிரதம நீதியரசருக்கு பதவி நீடிப்பு. ஜனாதிபதி வலியுறுத்தல். மலேசியா பயண ஆவணங்களை பயன்படுத்தி இலங்கை குடும்பம் ஒன்றை கசகஸ்தானுக்கு கடத்த முயன்ற சர்வதேச கடத்தல் கும்பல் ஒன்றை தாய்லாந்து குடிவரவு அதிகாரிகள் முறியடித்துள்ளார்கள். பேங்குங் டென் மியோவாங் சர்வதேச வானூர்தி நிலையத்தில் வைத்து இந்த சம்பவம் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த இலங்கை குடும்பத்தினர் முதலில் தமது சொந்த கடவுச்சீட்டுகளை பயன்படுத்தி தாய்லாந்துக்குள் நுழைந்து அங்கிருந்து தரை வழியாக மலேசியாவுக்கு சென்றுள்ளார்கள். பின்னர் மலேசியா பெண் ஒருவருடன் உதவியுடன் மலேசியா கடவுச்சீட்டுகளை பயன்படுத்தி கசகஸ்தான் செல்ல அவர்கள் முயன்றுள்ளார்கள். இதன்போது மலேசியா பெண் இலங்கை தம்பதியினரின் பிள்ளைகளை தனது சொந்த பிள்ளைகள் என கூறி போலி ஆவணங்களை சமர்ப்பித்துள்ளார்கள். எனினும் வானூர்தி நிறுவன அதிகாரிகள் ஆவணங்கள் இந்த குளறுபடிகளை கண்டறிந்து அவர்களை விமானத்தில் ஏற அனுமதிக்க மறுத்துள்ளார்கள். இதனால் தமது பயண திட்டத்தை மாற்றி அந்த குழு மியான்மர் வழியாக கசகஸ்தான் செல்ல முயன்ற போது டொன் மியூவாங் வானூர்தி நிலையத்தில் வைத்து குடிவரவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். விசாரணையில் இலங்கை தாயும் மூத்த பிள்ளையும் பிறருடைய மலேசியா கடவுச்சீட்டுகளை சட்டவிரோதமாக பயன்படுத்தியமை கண்டறியப்பட்டுள்ளது. இளைய பிள்ளை மட்டுமே சட்டபூர்வமாக வழங்கப்பட்ட மலேசியா கடவுச்சீட்டை பயன்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக மலேசியா வெளிநாட்டு சிறார்களை அழைத்து வந்து போலியாக பிறப்புச் சான்றிதழ்களை பெற்று அதன் மூலம் உண்மையான மலேசியா கடவுச்சீட்டுகளை தயாரித்து ஐரோப்பிய மற்றும் மத்திய ஆசிய நாடுகளுக்கு விசா இன்றி செல்ல வைக்கும் சர்வதேச கடத்தல் கும்பல் ஒன்றினை பிரித்தானியா, கனடா மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளில் புலனாய்வு அமைப்புகள் முன்னர் எச்சரித்திருந்தார்கள். இச்சம்பவத்துடன் தொடர்புடைய இரு பெண்களும் பயண ஆவணங்களை தவறாக பயன்படுத்தியமை மற்றும் குற்றச்சதியில் ஈடுபட்டமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். குறித்த பெண்ணின் பிள்ளைகள் பாதுகாப்பாக காப்பகத்தில் வைக்கப்பட்டுள்ளதோடு அவர்களை இலங்கைக்கு திருப்பி அனுப்பும் நடவடிக்கைகள் இலங்கை தூதரகத்துடன் இணைந்து தாய்லாந்து அதிகாரிகள் மேற்கொண்டு வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. நீர்கொழும்பு சிறை கலவரம் மற்றும் சிறை கைதிகள், சிறை ஊழியர்கள் தொடர்பில் உருக்கமான மற்றும் அதிர்ச்சிகர தகவல்களை தெரிவித்த டிபி தசநாயக்கா என்ற 2ஆம் நிலை சிறை காவலர் தனது சமூக வலைதளத்தில் காணொலி ஒன்றை பதிவிட்டுள்ளார். அந்த காணொலியில் மக்கள் மத்தியில் பேசு பொருளானதுடன் மனதை உதைக்கும் சம்பவமாக மாறியுள்ளது. என்னால் இந்த காணொலியை வெளியிட முடியாது என்பதை நான் அறிவேன். இதற்காக வழங்கப்படும் எந்த ஒரு தண்டனையும் ஏற்றுக்கொள்ள தயாராகவே இந்த காணொலியை வெளியிடுகிறேன். அவர் தெரிவித்துள்ள கருத்துக்களாக நான் சமூக ஊடகங்களில் எமது அதிகாரிகள் கருத்து தெரிவிப்பதை அவதானித்தேன். குறித்த சம்பவத்துக்கு பழிக்கு பழிவாங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று பலர் பதிவிட்டுள்ளார்கள். ஆம், பழிக்கு பழிவாங்க வேண்டிய நேரம் இதுதான். ஆனால் நாம் ஒன்றும் புதிதாக பழிவாங்க ஒன்றும் இல்லையே. போதைப்பொருள் ஒழிப்பையே போதுமானதாகும். எமது திணைக்களத்திலும் போதைப்பொருள் கடத்தக்காரர்களுக்கு உதவும் ஒரு சிலர் இருக்கவே செய்கிறார்கள். அவர்களுக்கு எதிராக நாம் சட்டப்படியாக மற்றும் ஒழுக்காற்று நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம். ஆனால் கோடிக்கணக்கில் லஞ்சம் கொடுத்த முன்வந்த போதும் அவற்றை ஏற்று பார்க்காத நேர்மையான அதிகாரிகள் எம்மோடு இருந்தார்கள் என்பதை நான் தனிப்பட்ட ரீதியில் அறிவேன். உயிரிழந்த அந்த அதிகாரிகளின் இறுதிச் சடங்கின் போது அவர்களின் வீடுகள் ஊடகங்களை காட்டினார்கள். கோடிக்கணக்கான லஞ்ச பணத்தை நிராகரித்த அந்த மனிதர்கள் எவ்வளவு ஏழ்மையான வீடுகளில் வாழ்ந்துள்ளார்கள் என்பது புரியும். அவர்கள் பணத்துக்காக அடிபணியவில்லை. அத்தகைய உன்னதமான மனிதர்களுக்காகவே அந்த அநீதியும் கொடூர கொலை நடந்துள்ளது என்பதை நான் இத்துடன் அப்படியே விட்டுவிட முடியாது. சிறைச்சாலைக்குள் சட்டவிரோத செயல்பாடுகளில் ஈடுபடும் மற்றும் கலவரம் செய்யும் கும்பல்களுக்கு முறையான தண்டனை வழங்க வேண்டிய நேரம் இதுவாகும். சிறை அதிகாரிகளுக்கு தெரியாமல் இதுவும் நடப்பதில்லை. நமக்கு சம்பள பிரச்சனைகள், வாழ்வாதார குறைகள் இருக்கலாம். அவை ஒரு சில வருடங்களில் தீர்ந்துவிடப் போவதில்லை. அவை தீரும் வரை நாம் நமது கடமையை கைவிட முடியாது. சமூகத்தால் நமக்கு வழங்க வேண்டிய பொறுப்பை நாம் சரியாக செய்ய வேண்டிய தருணம் இது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் பதவிகளையோ அல்லது வேலை செய்யும் பிரிவுகளையோ பார்க்காமல் சிறைச்சாலை திணைக்களமாக நமது அதிகாரிகள் அனைவரும் ஒன்றிணைந்து விதத்தை நான் மனதார பாராட்டுகிறேன், நேசிக்கிறேன். அன்று இந்த மோதல் நடந்த வேளை துப்பாக்கிச்சூடு நடைபெற்றதை குறித்தும் அதிகாரிகள் செயற்பட்டதை குறித்தும் சமூக வலைதளத்தில் சிலர் கேவலமாக விமர்சித்துக் கொண்டிருந்தார்கள்.
அந்த மக்களில் வெளியே வந்து பார்த்தா தான் உண்மை முகம் தெரியும். பொதுமக்களுக்கு தெரியாத ஒரு உண்மையை நான் கூறுகிறேன். நாம் அந்த சிறைச்சாலைக்குள் அழைத்து வைத்திருப்பது சாதாரண மனிதர்களை அல்ல. ஒரு பெண்ணை மரத்தில் கட்டி வைத்து மோசமான செயலில் ஈடுபட்ட குற்றத்திற்காக சிறைக்கு வந்து பின்னர் விடுதலையாகிச் சென்று 15 வயது சிறுமியை கொலை செய்துவிட்டு மீண்டும் சிறைக்கு வந்த ஒரு கைதி இருக்கிறான். அவன் மீண்டும் புனையில் வெளியே சென்று ஒரு தந்தையை கொலை செய்துவிட்டு அவனது மகளை மோசமான செயற்பாடுகளுக்கு உட்படுத்திய வழக்கில் மீண்டும் சிறைக்கு வந்துள்ளான். இவ்வாறான கொடூர மிருகங்களைத்தான் நாம் எனது உயிரை பணயம் வைத்து சிறைக்குள் பாதுகாத்து கொண்டிருக்கிறோம். இவர்கள் வெளியே வந்தால் சமூகத்தின் நிலை என்னவாகும் என்பதை சிந்தித்து பாருங்கள். தீவிர சூறாவளி சீனாவை நோக்கி வேகமாக நகர்ந்து வருவதை தொடர்ந்து அங்குள்ள கடலோர பகுதிகளிலிருந்து 6 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் அவசரமாக பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளார்கள். ஜப்பான் மற்றும் தாய்வான் நாடுகளை கடந்து வந்துள்ள இந்த சூறாவளி தற்போது சற்றே பலவீனம் அடைந்திருந்தாலும் அதன் மேகக்கூட்டங்கள் அதிகப்படியாக ஈரப்பதனை கொண்டுள்ளதால் பெருமழை மற்றும் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என வளிமண்டல ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். இதன் காரணமாக சீனாவின் கிழக்கு மாகாணமான ஜெஜியாங்கில் இருந்து 5 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் அண்டை மாகாணமான பொஜியானிலிருந்து 1 லட்சம் மக்களும் வெளியேற்றப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். இந்த சூறாவளி நாளை அதிகாலை சீனாவில் மக்கள் அடர்த்தி மிகுந்த வேன்சோப் நகருக்கு அருகில் கடலை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூறாவளி நாளை அதிகாலை சீனாவின் மக்கள் அடர்த்தி மிகுந்த வேன்சோப் நகருக்கு அருகில் கரையை தொடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூறாவளி நாளை அதிகாலை சீனாவின் மக்கள் அடர்த்தி மிகுந்த வேன்சோப் நகருக்கு அருகில் கரையை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் சீன தேசிய வானிலை மையம் 2வது மிக உயர்ந்த ஒரேஞ்ச் எச்சரிக்கையும் விடுவித்துள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நூற்றுக்கணக்கான விமானங்கள் மற்றும் படகு போக்குவரத்துகள் ரத்து செய்யப்பட்டதுடன் தொடர்ந்து சேவைகளும் குறைக்கப்பட்டுள்ளன. மேலும் பாடசாலை மற்றும் கல்லூரிகளுக்கான விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே மொசாக் புயலின் தாக்கத்திலிருந்து மீளாத சீனாவுக்கு இந்த பாலி சூறாவளி மேலும் ஒரு சவாலாக மாறியுள்ளது. தற்காப்பு நடவடிக்கைக்காக பல்லாயிரக்கணக்கான மீட்பு படையினர் தற்போது தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் டெங்கு தொற்றினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 47ஆக உயர்வடைந்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் இந்த வருடத்தில் இதுவரை நாடு முழுவதும் மொத்தம் 67,174 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதே நேரம் ஜூலை மாதத்தில் தொடக்கம் 9 நாட்கள் மட்டுமே 10,685 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் நேற்று ஒரே நாளில் சுமார் 1,110 புதிய நோயாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் டெங்கு ஒழிப்பு பிரிவு பதில் பணிப்பாளர் மருத்துவர் கபில கன்னங்கரா தெரிவித்துள்ளார். தற்போது பல முக்கிய மருத்துவமனைகள் அதன் அதிகபட்ச கொள்வனவை எட்டியுள்ளன. இதன் காரணமாக சுகாதார கட்டமைப்பின் மீது பெரும் அழுத்தம் ஏற்பட்டதுடன் மருத்துவமனைகளில் நோயாளிகளின் நெரிச்சல் அதிகரித்துள்ளதாகவும் வைத்தியர் சுட்டிக்காட்டியுள்ளார். உலகளாவிய சர்வதேச நாடுகளில் நிதி ஒதுக்கீடு பெருமளவில் குறைக்கப்பட்டுள்ளதால் கடந்த 18 மாதங்களில் மட்டும் சுமார் 1 மில்லியன் பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கான உயிர்காக்கும் அடிப்படை உதவி முடங்கியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. பெண்களுக்கான அமைப்புகளின் உதவி கேட்டு வருவோரின் எண்ணிக்கை கடந்த ஆண்டில் அதிகரித்த போதிலும் போதிய நிதியின்மையால் 90% அமைப்புகளினால் அவர்களின் தேவையை முழுமையாக பூர்த்தி செய்ய முடியவில்லை என ஐநா மகளிர் அமைப்பான UN Women வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் மனிதாபிமான உதவிகளை வழங்குவதில் அமெரிக்கா முன்னிலையில் இருந்த நிலையில் கடந்த 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அரசு பதவியேற்ற பிறகு பல மில்லியன் டாலர் மதிப்பிலான வெளிநாட்டு நிதியுதவிகளை அதிரடியாக குறைத்துள்ளது. மேலும் வெளிநாட்டு உதவிகளுக்கான UNAID அமைப்பு கலைக்கப்பட்டதால் அமெரிக்காவின் உலகளாவிய உதவிகள் 50%க்கு மேலாக சரிந்துள்ளன. அமெரிக்காவை தொடர்ந்து ஜெர்மன், பிரான்ஸ், பிரித்தானியா போன்ற பிற முக்கிய நன்கொடை நாடுகளும் தங்களின் உள்நாட்டு பொருளாதார நெருக்கடி மற்றும் பாதுகாப்பு செலவின அதிகரிப்பு காரணமாக நிதியுதவிகளை குறைத்துள்ளன. கொங்கோ, ஹைட்டி, ஆப்கானிஸ்தான் உட்பட 52 நாடுகளில் செயற்படும் 855 பெண்கள் அமைப்புகளுடன் நடத்தப்பட்ட ஆய்வில் போதிய நிதியின்மையினால் 40% அமைப்புகள் அடுத்த ஓராண்டுக்குள் நிரந்தரமாகவோ அல்லது தற்காலிகமாகவோ மூடப்படும் அபாயத்தில் உள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த நிதி நெருக்கடியால் போர் சார்ந்த பாலியல் வன்கொடுமைகளால் பாதிக்கப்பட்டவர்கள், இடம்பெயர்ந்த தாய்மார்கள் மற்றும் பாடசாலை படிப்பை பாதியில் நிறுத்திய சிறுமிகள் ஆகியோர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். உலகளாவிய பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகள் கடந்த ஓராண்டில் 2 மடங்காக அதிகரித்துள்ள போதிலும் 62% அமைப்புகளால் பெண்கள் பாதுகாப்பான இடங்களையோ அடிப்படை சேவைகளையோ வழங்க முடியாத அவலநிலை உருவாக்கியுள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையின் கூரையின் மீது நடைபெற்ற போராட்டத்தின் போது எடுக்கப்பட்ட புகைப்படம் ஒன்று சமூக ஊடகங்களில் பெரும் பேசுபொருளான நிலையில் ஜுவதி சிறை சென்றதன் பின்னணி கதை வெளிவந்துள்ளது. மருத்துவராகி மக்களுக்கென சேவை செய்ய வேண்டிய ஜுவதி காதலனை நம்பியதால் இன்று மப்பி எண்ணிக் கொண்டிருக்கின்றார்.
சட்டத்தின் பிடியில் சிக்கி தங்களின் உரிமைக்காக கூரையின் மீது ஏறியிருந்த இளம் பெண்களில் ஒருவரின் முகம் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. இவ்வளவு அழகான பெண் ஏன் இப்படியான இடத்தில் இருக்கிறார் என்ற கேள்வி பலரின் மனதில் எழுந்துள்ளது. சமூக ஊடகங்களில் அந்த யுவதி தொடர்பிலும் பலரும் பேசிக் கொண்டிருந்த போது அந்த யுவதியின் புன்னகைக்கு பின்னால் இதயத்தை உருகும் அளவுக்கு வேதனையான ஒரு வாழ்க்கையை கதை மறைந்திருக்கிறது. அவரின் வாழ்க்கையை ஆராய்ந்த சகோதரமொழி பத்திரிகையாளர் நாளிந்த தனரஞ்சனன் இந்த சோகமான சம்பவத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளார். அவர் பகிர்ந்த விவரங்களின்படி அந்த கைதி ஒரு காலத்தில் பதுளையைச் சேர்ந்த பிரகாசமான எதிர்காலம் கொண்ட நம்பிக்கைக்குரிய மாணவரும் தலைவரும் ஆவார். திறமையான வலைப்பந்து வீராங்கனையுமாக இருந்துள்ளார். அவர் தனது உயர்மட்ட தேர்வுகளை முடித்து நெகம்போவில் உள்ள தனது அத்தை விட்டு தங்கியிருந்த போது அவரது வாழ்க்கை மாறியதாக கூறப்படுகிறது. அந்த காலகட்டத்தில் வாட்ஸ்அப் மூலம் சந்தித்த அவரது காதலன் மீது அவர் முழு நம்பிக்கை வைத்திருந்தார். அவரது வேண்டுகோளின் பேரில் ஒரு பார்சலை கொண்டு செல்ல அவர் ஒப்புக்கொண்டார். அந்த சம்பவத்தின்படி அந்த பார்சல் சட்டவிரோதமான போதைப் பொருள் இருந்துள்ளது. அவருக்கு தெரியாது. கிடைத்த தகவலின் பேரில் காவல்துறையினர் அந்த பார்சலை இடைமறைத்து அவரை சம்பவ இடத்திலேயே கைது செய்துள்ளார்கள். அவர் சிறையில் இருந்தபோது இந்த சோகம் மேலும் ஆழமானது. தேசிய தேர்வு முடிவுகள் அதிகாரபூர்வமாக வெளியிடப்பட்ட போது அந்த இளம்பெண் மருத்துவ பீடத்துக்கு சேர்வதற்கான தகுதியை பெற்றிருப்பதை அறிந்ததாக கூறப்படுகிறது. ஒரு மதிப்புமிக்க தொழில் வாழ்க்கைக்கு வழிவகுத்திருக்க வேண்டிய ஒரு மைக்கேல் அதற்கு பதிலாக ஒரே ஒரு முடிவால் சிதைக்கப்பட்ட எதிர்காலத்தின் வேதனையான நினைவூட்டலாக மாறியுள்ளது. நெகம்பு சிறைச்சாலையில் வைரலான இந்த கதை ஏமாற்றும் ஆன்லைன் உறவுகளின் ஆபத்துக்கள் குறித்து ஒரு எச்சரிக்கையாக மாறியுள்ளது. குற்றக்குழுக்கள் சந்தேகிக்கப்படாத மக்களை தூதுவர்களாக பயன்படுத்த உணர்வுபூர்வமான பிணைப்புகளை அதிகளவில் சுரண்டுகின்றார்கள் என்றும் சட்ட அமலாக்க அதிகாரிகளும் சமூக ஆர்வலர்களும் எச்சரிக்கை விடுவித்துள்ளார்கள். அறியாமலேயே நடந்த இச்சம்பவம் காவல்துறைக்கு கிடைத்த தகவலால் முடிவுக்கு வந்தது. கைது செய்யப்பட்ட அவர் இன்று நீர்கொழும்பு சிறையில் தனது உரிமைக்காக மற்ற கைதிகளுடன் கூரையில் மீதேறி குரல் கொடுக்கின்றார். மருத்துவராக வர வேண்டும் என்ற கனவு கண்ட கண்கள் இன்று சிறைச்சாலையின் வானத்தை நோக்கி கண்ணீருடன் நிற்கின்றன என்று அவர் மேலும் உருக்கமாக தெரிவித்துள்ளார். புகழ்பெற்ற மூத்த இந்திய பின்னணி பாடகி எஸ் ஜானகி இன்று தனது 88வது வயதில் காலமானார். இந்த செய்தியை அவரது பேத்தி அப்சரா இன்ஸ்டாகிராம் பதிவின் மூலம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். குடும்பத்தினர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எஸ் ஜானகி தன் குடும்பத்தினரின் அன்பு சூழலில் அமைதியாக உயிர் பிரிந்தார் என்றும் இந்த துயரமான நேரத்தில் குடும்பத்தினரின் தனியுரிமை மறைக்குமாறும் கேட்டுக்கொண்டுள்ளார். அப்சரா தனது பதிவில் என் அன்பு பாட்டியும் புகழ்பெற்ற பாடகியுமான எஸ் ஜானகி மறைந்த செய்தியை மிகவும் துயரத்துடன் பகிர்ந்து கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தனது குடும்பத்தினர் அன்பு சூழலில் அமைதியான எண்ணங்களை விட்டு பிரிந்தார். எங்கள் இதயங்கள் கனத்தாலும் அவர் வாழ்ந்த அற்புதமான வாழ்க்கைக்கும் தனது காலத்தால் அழியாத பாடல்கள் மூலம் கோடிக்கணக்கான மக்களுக்கு அளித்த மகிழ்ச்சியும் நாங்கள் நன்றியுடன் இருக்கிறோம் என்றும் தெரிவித்துள்ளார். உலக மக்களுக்கு மறக்க முடியாத குரலாக இந்த ஜானகி குடும்பத்தினருக்கும் அன்பும் எளிமையும் கருணையும் நிறைந்த பாட்டியாக என்றும் நினைவில் வாழ்வார் என்றும் அவரது பேத்தி உருக்கமாக பதிவிட்டுள்ளார். தனது 60 வயது கால பகுதியில் அவர் பல்வேறு இந்திய மற்றும் வெளிநாட்டு மொழிகளில் ஏறத்தாழ 48,000 பாடல்களை பதிவு செய்து பல தலைமுறை திரைப்பட நட்சத்திரங்களுக்கு ஒரு அடையாள குரலாக திகழ்ந்துள்ளார். இளையராஜா, எம்.எஸ். விஸ்வநாதன் மற்றும் ஏ.ஆர். ரஹ்மான் போன்ற இசையமைப்பாளர்களுடனான தனது புகழ்பெற்ற கூட்டு பணிகளுக்காக அவர் அறியப்பட்டுள்ளார். அவர் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் இந்தி திரைப்படங்களில் நூற்றுக்கணக்கான பாடல்களை பாடியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு கண்டி பிரதான வீதியில் பாலிட்ட சந்தைக்கு அருகில் சம்பவித்த கோர விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்ததாக சந்தேகிக்கப்படும் 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். இந்த விபத்தில் ராதவடுன பகுதியைச் சேர்ந்த 2 இளைஞர்களை உயிரிழந்துள்ளதாக நிட்டம்புவ போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். கொழும்பிலிருந்து அனுராதபுரம் நோக்கி சென்ற தனியார் பயணிகள் பேருந்தை முந்திச் செல்ல மோட்டார் சைக்கிள் முற்பட்ட போது இந்த விபத்து சம்பவித்துள்ளது. மோட்டார் சைக்கிள் முதலில் பேருந்தின் மீது மோதியதாகவும் பின்னர் கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த லொரியின் மீது மோதி அதன் அடியில் சிக்கியதாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. பேருந்து மற்றும் லொரி ஆகிய 2 வாகனங்களிலும் மோட்டார் சைக்கிள் மோதியமையே கோர விபத்துக்கு நிகழ்ந்திருப்பதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளார்கள். விபத்தில் படுகாயமடைந்த இளைஞர்களை அப்பகுதி மக்கள் மற்றும் போலீசார் இணைந்து உடனடியாக மருத்துவர்களுக்கு கொண்டு சென்றார்கள். எனினும் அவர்கள் ஏற்கனவே உயிர் பிரிந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். கதிர்காம ஆலயத்தின் வருடாந்த உற்சவ தினத்தை முன்னிட்டு பக்தர்களின் போக்குவரத்து இலகுபடுத்தும் நோக்கில் இலங்கை போக்குவரத்து சபையினால் விசேட பேருந்து சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய கொழும்பிலிருந்து கதிர்காமம் வரையிலும் கிழக்கு மாகாணத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து கதிர்காமம் வரையிலும் இந்த விசேட பேருந்து சேவைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பயணிகளின் நலன் கருதி கதிர்காமம் பேருந்து நிலையத்தில் ஆசனங்களை முன்பதிவு செய்வதற்கான 2 விசேட முன்பதிவு நிலையங்கள் தற்போது நிறுவப்பட்டுள்ளன. அதன்படி கதிர்காம உற்சவத்துக்கு செல்லும் பக்தர்கள் இந்த சேவையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று
என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி நகைக்கடை ஒன்றில் மிகவும் சூட்சுமமான முறையில் தங்கக்காப்பு ஒன்றை திருடிய குற்றச்சாட்டில் 45 வயதுடைய பெண் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். அம்பாறை பிரதேசத்தைச் சேர்ந்த பெண் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த ஜூன் மாதம் 4ஆம் தேதி குறித்த நகைக்கடைக்கு நகை கொள்வரவு செய்ய சென்ற இப்பெண் அங்கிருந்து 1.5 பவுன் நிறையுடைய தங்கக்காப்பு ஒன்றை ஊழியர்களின் கண்ணில் படாமல் மிகவும் சூட்சுமமான முறையில் திருடிச் சென்றுள்ளார். இத்திருட்டுச் சம்பவம் தொடர்பாக நகைக்கடை உரிமையாளரால் களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. முறைப்பாட்டுக்கு அமைவாக போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வந்த நிலையில் போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்று களுவாஞ்சிக்குடி ஆதார மருத்துவமனைக்கு முன்னால் வைத்து அந்த பெண் கைது செய்யப்பட்டார். அத்துடன் அவரிடமிருந்து திருடப்பட்ட 1.5 பவுன் தங்க காப்பும் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரையும் மீட்கப்பட்ட தங்க நகைகளையும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம். நன்றி. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.